மக்களிடையே பீதியை ஏற்படுத்தும் வகையில் வெடிகுண்டு பொருளியை கிளப்புவதற்கு காரணம் என்ன? இத்தகைய குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது எத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. மக்கள் கருத்தை பார்ப்போம். குற்ற செயலில் ஈடுபடுறவங்க முதல்ல அவங்க குடும்பம் இந்த மாதிரி அந்த இடத்துல இருந்தால் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத முதல்ல ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்கணும். மக்களிடையே பீதி கிளம்புது அப்படின்னா அதுக்கான முன்னேற்பாடுகளில் அரசாங்கமும் அதிகாரிகளும் ஈடுபடணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாளில் அந்த உளவாளி விசாரணை பண்ணதில் மேலும் 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முதல்லே செஞ்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம இதை அவாய்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் யாராக இருந்தாலும் வன்முறை கையில் எடுக்கும் பொழுது நம்ம குடும்பம் நாம் அங்கே இருந்தால், நம்ம சகோதரி அங்கே இருந்தால் எப்படி அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். நாட்டை பாதுகாக்கணுன்னா தீவிரவாதம் இருக்கக்கூடாது. தீவிரவாதத்தை ஒடுக்கிறதுக்கு அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தி அதை முறியடிக்கிறது ஃபஸ்ட்டு நடவடிக்கை எடுக்கணும். மற்றும் பொதுமக்கள் இடத்துல இது விழிப்புணர்வு கொண்டு வரும். பொதுமக்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. அந்த கடமைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம அரசாங்கம் எடுத்துக்கணும். ஆனால் இது சம்பந்தமான தகவல்கள் முன்னாடியே வந்தும் கூட சரியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டு அரசாங்கத்தின் மேல் உள்ளது. அதனால் இதுக்கு மேலாவது நம்முடைய அரசாங்கம் நாட்டு மக்களின் உயிர்களின் மேலே அக்கறை கொண்டு அவர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் இல்லை, எங்கேயுமே சரி, பொதுவாக சாலைகளிலும் சரி, வீடுகளிலும் சரி, அவர்களுக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய அரசாங்கத்தின் கடமை என்பதை உணர்ந்து அவர்கள் செயல்பட வேண்டும். இதுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும் சார் அவங்களுக்கெல்லாம். ஏன்னா பொதுமக்கள் எல்லாருமே அவங்க பொதுமக்கள்னு தெரியாமல் அவங்க பண்ணுறாங்கனாக்கா அது அவங்க சரி கிடையாது. அது எந்த தீவிரவாத இயக்கம் அவங்களை பிடிச்சி சரியான தண்டனை நீதிமன்றத்தில் நிறுத்தணும். இதுதான் மக்களுடைய விழிப்புணர்வு. மக்களை வச்சு அவங்கள திருந்தணும். இது பாதிக்கப்படுறது பெரும்பாலும் மக்கள் தான், அரசியல்வாதிகளோ அல்லது குற்றம் செய்கிறவங்களோ கிடையாது. பாதிக்கப்படுறது மக்கள் தான். அதனால் அவங்களே திருந்தணும். இதுக்கு வேறு வழி இல்லை, அவங்கள தான் யாரும் பார்த்த உடனே நல்லா இருக்கான்னு விட்டுறக்கூடாது. ஏன்னா அவனை பயன்படுத்தி மற்றவங்க பாம்பு கொடுத்து விட்டுடலாம். இப்போ என்ன பார்த்தா நல்ல மாதிரி தெரியும் உங்களுக்கு இல்லையா? என்னை பயன்படுத்திக்குள்ளே யாராவது பாம்பு கொடுத்து விட்டுடலாம். செக்கிங் பண்ணும்போது எல்லாரையுமே செக் பண்ணணும், தரவாக செக் பண்ணணும்.